நிறைய விஷயங்கள் சொன்னேன், எங்க வீட்டு நாயை பத்தி சொன்னேன். இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல. ஆனா நான் போன எண்ணமும் வேற, அங்க நடந்தது வேற. அதனால தயவுசெய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க மக்கள் நீங்க தயவுசெய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ. அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைட்ல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேட்கல. மாத்தி மாத்தி நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே, அது என்ன எடிட்டட் வெர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க? ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது, இதுதான் எடிட்டட் வெர்ஷனா? விஜய் டிவியில் ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில் தெருநாய்களை ஆதரிப்பவர்கள் மற்றும் எதிர்ப்பவர்கள் குறித்து விவாதம் நடந்தது. தற்பொழுது இணையத்தில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவாதத்தால் மக்கள் மத்தியில் எழுந்த கடுமையான கருத்து வேறுபாடுகள் குறித்து படவா கோபி ஒருபுறமும் நடிகை அம்மு ராமச்சந்திரன் ஒருபுறமும் இன்ஸ்டாகிராமில் மாறி மாறி தங்களது அனுபவத்தை வீடியோவாக வெளியிட்டுள்ளனர். நீயா நானா நிகழ்ச்சியில் நடந்த விவாதம் பல ஆண்டுகளாக சமூகத்தில் பேசப்பட்டு வரும் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படையாக பேசியது. ஒருபுறம் விலங்குகள் நல ஆர்வலர்கள் தெருநாய்களுக்கு உணவளிப்பது, அவற்றை பராமரிப்பது மற்றும் தத்தெடுப்பது அவசியம் என்று வாதிட்டனர். மறுபுறம் தெருநாய்களால் மக்களுக்கு ஏற்படும் துன்பம், அச்சம், காயம் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகள் குறித்து மக்கள் தங்கள் ஆதங்கத்தையும் பதிவு செய்தனர். இந்த விவாதம் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு இரண்டு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டனர். நாய்களை ஆதரிக்கும் தரப்பில் பேசியவர்கள் குறிப்பிட்ட வகையான நாய்களுக்கு மட்டும் ஆதரவை தருவது போல் அவர்களது பக்கம் இருந்ததால் சமூக வலைதளங்களில் அவர்களின் கருத்துக்கள் கிண்டலாக மாறியுள்ளது. மேலும் நிகழ்ச்சிக்கு வந்த படவா கோபியும் இரவு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு மக்கள் ஏன் வெளியே செல்கிறார்கள் என்றும் அவர்கள் செல்வதால் தான் நாயும் இவ்வாறு கடிக்கிறது என்றும் அவர் பேசியதும் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் நீண்ட நேரமாக நடந்த விவாத நிகழ்ச்சியை 1 மணி நேரத்திற்கு மட்டும் எடிட் செய்து போட்டுவிட்டதால் மக்களுக்கு அது குறித்து நான் என்ன முழுமையாக கூறினேன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என படவா கோபி ஒருபுறம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவை வெளியிட்டுள்ளார். நிறைய விஷயங்கள் சொன்னேன், எங்க வீட்டு நாயை பத்தி சொன்னேன். இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல. பொதுமக்கள் யாரும் தயவுசெய்து என்னை தப்பா நினைக்காதீங்க. அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. நான் அந்த மாதிரியான எந்தவித ஒரு எண்ணத்திலையுமே நான் இதுல கலந்துக்கல. மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன். ஆனா நான் போன எண்ணமும் வேற, அங்க நடந்தது வேற. அதனால தயவுசெய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போன்று அம்மு ராமச்சந்திரனும் தற்பொழுது உருக்கமாக பேசியுள்ளார். அதில் கண்களில் நீர் ததும்ப மனம் உருகி அவர் பேசினார். நீயா நானா நிகழ்ச்சியின் எடிட் பண்ணாத வெர்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு என்ற கதை உங்களுக்கு தெரியும் என்றும், ஒரு பக்கம் நாயை விரும்புறவங்க தெருநாயை ஆதரிக்கிறோம் என்று இருக்கிறோம், இன்னொரு பக்கம் வேண்டாம்னு சொல்றவங்க இருந்தாங்க. மாத்தி மாத்தி நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே, அது என்ன எடிட்டட் வெர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க? ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது, இதுதான் எடிட்டட் வெர்ஷனா? வாட் டு யூ திங்க்? இத பாருங்க மக்களே, முழுக்க முழுக்க பெட்ஸும் நமக்கு வேணும். அதே மாதிரி அந்த வாயில்லா ஜீவனங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும். அதே மாதிரி மக்களாகிய நாமளும் அவங்க கிட்ட கடி வாங்காம எந்த அளவுக்கு தோழமையோட இருக்க முடியும், அதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோல போய் உட்கார்ந்தமே தவிர மத்தபடி வேற எதுக்குமே கிடையாது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், கண்டிப்பா ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போகணுமே தவிர மத்தபடி உங்க வெறுப்பை சம்பாதிக்கணும் இல்ல உங்க மனசை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நானும் ஒரு மனுஷி தான், எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி உங்க எல்லாரையும் நான் வெறுக்க முடியும்? இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க எல்லாரும் தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க பாதிக்கப்படணும்னு நான் ஆசைப்படுவேன்? அதை கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? மேலும் எங்க 2 பேரையும் மோதவிட்டு அழகு பாக்குறாங்க அப்படின்னு விஜய் டிவியை பத்தியும் நீயா நானாவை பத்தியும் இந்த 2 பேரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.